ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்பாடுகள், வன்முறைகளை பற்றி பேசிக்கிட்டே வரும். ஸோ இன்றைக்கி எபிசோட் 30 பேச போகிறோம். ஸோ 29 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு. இப்போ அடுத்து குடும்ப வன்முறைகளில் பெண்கள் அதிக அளவு பாதிக்கப்பட காரணம் அப்படிங்கிறது பொய்கள், புரட்டுகள், திருமணத்தின் போது நடக்கக்கூடிய மோசடிகள். இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு பெண்ணை திருமணமாகி, அதாவது இப்போ உள்நாட்டிலேயே கல்யாணம் பண்ணுறது போய் வேறு மாநிலங்களுக்கு, வேறு நாடுகளுக்கு போகும்போது என்ன ஆகும், கல்யாணம் பண்ணி போகணுன்னா அந்த பெண்களுக்கு முதல்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா மொழி பிரச்சனை. மொழி பிரச்சனையை வச்சு அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எந்த கட்டுக்கதைகள், அவதூறு வேணாலும் பரப்புவாங்க. ஏன்னா மொழி தெரியாததுனால நம்ம திருப்பி அதுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த பெண்களுக்கு சந்திக்க வேண்டிய இன்னல்கள், இடையூறுகள் ரொம்ப அதிகம். இந்த மொழி பிரச்சனைங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஒரு ஜாதி வாரியாகவும் இல்லை ஒரு குடும்பம், கம்யூனிட்டி சார்ந்து அப்படி ஒரு அரசியல் பலத்தோடு அப்படி கொண்டு போகிறதுக்கும் இருக்குது. இதுவும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்பாடுகள். இப்போ இந்த மொழி விட்டு மாநிலம் போகும்போது அந்த பெண்களுக்கு மொழி பிரச்சனை அதிகமாக வருது. ஏன்னா குடும்பத்து நபர்கள் பேசக்கூடிய மொழி வேறு, இந்த பெண் பேசக்கூடிய மொழி வேறு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பெண் பிடிக்கல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு பல சூழ்ச்சிகள் செய்து துரத்துறாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்திற்கு. ஸோ அந்த பெண் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, போய் பல வருடங்கள் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மணமகனுடைய குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த பெண்ணினுடைய மொழி தெரியாததுனால அவங்களுடைய மொழியில் என்ன பண்ணுறாங்க, சுற்றத்தார்களிடம் பெண்ணை பற்றி அவதூறு பேசுவது. அதாவது இந்த பெண் தப்பானவள், பல பேருடைய உறவு கொண்டவள் அப்படின்னு சொல்லி தன் மகன்கிட்ட இருந்து அதை பிரிக்கிறது. இப்போ அந்த பெண்ணிற்கு கெட்ட பேரை அவதூறை பரப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை போய் அவங்க பார்க்குறதும் கிடையாது. ஒரு குழந்தையும் கொடுத்துருப்பாங்க. குழந்தைகள் நிறையவே இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் பெண்கள் இமீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கிறது. குழந்தை பெக்கலைன்னா அந்த பெண்ணுக்கு மலடி. இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை. ஸோ அடுத்தடுத்து என்ன ஃபேமிலியில் நடக்குதுன்னு பாருங்கள், குடும்ப வன்முறைகள். ஸோ அப்போ அந்த குழந்தை பெற்றுக்கிட்டால் அந்த பெண்ணையோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ 3 குழந்தையோ எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையும் சேர்த்து துரத்தி விடுவாங்க. துரத்தி விட்டுட்டு இவங்க கட்டுக்கதைகள் அதிகமாக அவங்க சொந்தங்கள், சுற்றத்தார்களிடம் கட்டுவாங்க. கட்டிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெண் இதெல்லாம் எதிர்த்து போராடி இல்லை கணவன் தான் வேணும்னு திரும்பி வந்தோம் அப்படின்னா, அந்த பெண்ணிற்கு வைக்கக்கூடிய பெயர் நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த வார்த்தைகள் அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வெளியில் பொது இடங்களில் மக்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்காடு மொழியாகவே அது இருக்குது. ஸோ அந்த பெண்ணிற்கு எந்த அளவிற்கு துன்பங்கள், துயரங்கள் குடும்பங்களிலிருந்து ஆரம்பிக்குது. இது திருமணத்திற்கு பிறகு அவளுடைய உறவு எந்த அளவுக்கு பாதிக்குது. இப்போ இந்த மாதிரி அந்த பெண்ணை அவமானப்படுத்தி விட்டு திரும்ப அந்த கணவனுடைய உறவு நீடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும். அப்படி நீடிக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி தான், அவனோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கணவன் குடும்பத்தினார் என்ன அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படுத்தினாலும் அந்த பெண் திரும்ப அவங்களோட இணைந்து தான் வாழணும். அதை எதிர்த்து அவங்க விவாகரத்துன்னு ஒன்று அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சிட்டாலும் அந்த பெண்ணை அடுத்த திருமணத்திற்கோ இல்லை அடுத்த வாழ்க்கைக்கோ அனுப்புவதற்கு எந்த ஆண்மகனும் தயாராக இல்லை, ஆண்மகனின் குடும்பத்தாரும் தயாராக இல்லை. அப்படிங்கிறது தான் இன்றைய சமூகத்தில் நடக்கக்கூடிய மிக வருத்தத்திற்குரிய விஷயம். ஸோ அப்போ ஒரு பெண் பிடித்திருந்தால் நீங்கள் வாழ வைக்கணும். அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணணும் அவசியம் இல்லை. பிடிக்கலை அப்படின்னா இமீடியட்டாக விவாகரத்து கொடுக்கணும். இந்த விவாகரத்து வழக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண் பார்த்து நீங்கள் திருமணம் செய்யும் போதே பல உண்மைகள் தெரிந்து குடும்பங்கள் சரிவர ஒத்துப்போகும் என்றால் நீங்கள் திருமணத்தில் ஈடுபடலாம். அப்படி திருமணம் சரியில்லாத போது அந்த பெண்ணை வேணுக்குனே ஒரு இதுக்காக, ஏதாவது பணத்திற்காகவோ இல்லை சுகத்திற்காகவோ இல்லை சொத்திற்காகவோ நீங்கள் திருமணம் பண்ணி பெண்களை டார்ச்சர் பண்ணி திருப்பி அதை விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் பல அசிங்கங்களையும் அவமானமும் ஏற்படுத்தி விட்டு பிறகு அந்த பெண்ணிற்கு வாழ்க்கை அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி சமூகத்தில். இப்போ அந்த பெண் விவாகரத்து வாங்கிட்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணை அடுத்த ஆண்மகன் எத்தனை பேர் திருமணம் செய்வாங்க, எத்தனை பேர் அதே பெண்ணிற்கு அந்த உண்மையான வாழ்வை கொடுப்பாங்க அப்படிங்கிறத எல்லாரும் யோசிப்போம். தொடர்ந்து பேசுவோம். பெண்களுடைய வன்முறைகள் நீண்டுகிட்டே போகும். முதல் காரணம், அடிப்படை காரணம் குடும்பங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. நன்றி.